ரொம்ப நாளைக்கு அப்புறம் போக்கோ பிராண்ட்ல இருந்து போக்கோ X2 அப்படிங்கிற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பாக்ஸ் தான் நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதுல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து மேட்ரிக்ஸ் பர்பிள் கலரில் போக்கோ ஃபோன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுவோம். அந்த கவர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பலன்னு மின்னுது அப்படியே ஃபோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பல ஃபோன் வலிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபோனில் வந்து நல்லா ஃபிட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு டிசைனர் கேஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பேசிக்கான வந்து கேஸாக இருக்குது. இன் கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா கடைகளில் ஒரு நல்ல டிசைனர் கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ போக்கோ X2 பூட் பண்ணி பார்க்கலாம். பூட் ஆகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃபோனில் Snapdragon 730G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சில் ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6GB மற்றும் 8GB RAM வேரியன்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி 64GB 128GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஒன்று 64 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் சைடில். செல்ஃபி எடுக்கிறதுக்காக 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 20 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணுது, இன்னொன்று 2 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேக்கு உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கேமராவை கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த ஃபோன். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேயே இந்த 27 வாட்ஸ் சார்ஜரையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். Android 10 வந்து சப்போர்ட் பண்ணுது. MIUI 11 வந்து இந்த ஃபோன் ரன் ஆகுது. ஃபோன் இப்போ பூட் ஆயிடுச்சு. பூட் ஆனதுக்கப்புறம் பேசிக்கான செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணியாச்சு நம்ம. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியர்லையும் இல்லை, இன் டிஸ்பிளேயும் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனோட வந்து இன்டகிரேட்டடாக வந்து வருது. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே வந்து அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்கள் அந்த கட்டை விரலோ இல்லை வந்து நடுவிரல் யூஸ் பண்ணியோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனை நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணி அது எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இப்போ வர ஃபோன்ஸில் வந்து இருக்குதோ அதே அளவுக்கு ஸ்பீடு வந்து இதுலேயும் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனில் டிஃபால்ட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டச் அப்படிங்கிற மெத்தடை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து நம்ம ரியர் மோட்டரில் வந்து இப்படி டச் பண்ணால் வந்து ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து ஓப்பன் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 மெகாபிக்சல் மற்றும் 2 மெகாபிக்சல் 2 செல்ஃபி கேமராஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பஞ்ச் ஹோலில் தான் அந்த கேமராஸ் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் இருக்கிற கேமராஸ் பற்றி பேசணும்னா நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதோட கேமரா ரிவ்யூ வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் இதோட கேமராஸ் பற்றி ஃபுல்லாக வந்து பேசலாம். ரியர் கேமராஸை பொறுத்தவரை 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலில் f1.9 அப்பர்ச்சரோட வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்று பிரைமரியாக கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலில் f2.1 அப்பர்ச்சர் ரேட்டோட அல்ட்ரா வைட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 மெகாபிக்சலில் f2.4 அப்பர்ச்சர் ரேட்டோட மேக்ரோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 2 மெகாபிக்சலில் f2.4 அப்பர்ச்சரோட டெப்த் சென்சிங் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பேசும்போது இங்கே IPS LCD ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் இருக்குது. இதில் முக்கியமாக 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 120 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கேமிங் விளையாடும் போது அதை சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் இன்டர்ஃபேஸும் 120 ஹெர்ட்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு 60 ஹெர்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் HDR10 சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் யூடியூப்லையோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லையோ வீடியோ பார்க்கும்போது HDR கண்டென்ட்ஸை வந்து வியூ பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே Snapdragon 730G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிராஃபிக்ஸ் லெவலும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம PUBG கேம்லாம் விளையாடும் போது எந்த விதமான லாகிங் வந்து இல்லை. அந்த மாதிரி அதிக நேரம் நம்ம எதுவும் ப்ளே பண்ணும்போதும் ஹீட்டிங் பிரச்சனையும் வந்து இந்த ஃபோனில் வந்து கிடையாது. ஸோ மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சார்ஜிங் பற்றி பேசும்போது இங்கே 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு 27 வாட்ஸ் சார்ஜரையும் வந்து தர்றாங்க. ஸோ நம்ம தனியாக செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சார்ஜிங் டைமை பொறுத்தளவில் இந்த ஃபாஸ்ட் சார்ஜில் சார்ஜ் பண்ணும்பொழுது நமக்கு 0லேருந்து 100% வர்றதுக்கு 1 மணி நேரம் 15 நிமிஷம் எடுத்துக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது இங்கே IR பிளாஸ்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, AC இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓவரால் பார்க்கும்போது இந்த போக்கோ X2 இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸும் வந்து தெரியல. ஸோ இன்னும் வந்து இதை தொடர்ந்து வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்பொழுது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மிட் ரேஞ்சில் ஒரு டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸை வந்து நீங்கள் ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். இன்னும் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டான ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து ஓவரால்
நாள் ஒரு 16,000 ரூபாய்க்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபோனாக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் இப்போதை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் சேலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் சேல் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.